வணக்கம் அண்ட் வெல்கம் டு அரசியல் பேட்டை. வணக்கம் சார். வணக்கம் சுமியா. சார், 2026க்கான தேர்தலில் பாஜகக்கான தேர்தல் அறிக்கைகளை தமிழிசை சவுந்தரராஜனுடைய தலைமையில் ஒரு குழுவை அமைச்சு தயாரிக்க போகிறதா ஒரு செய்தி வந்திருக்கு. இதில் என்ன பியூட்டினா, இவங்க மற்ற பாஜக ஆளக்கூடிய மற்ற மாநிலங்களில் என்ன மாதிரியான செயல் திட்டங்கள்லாம் இருக்குது, என்ன மாதிரியான வாக்குறுதிகள்லாம் இவங்க கொடுத்துருக்காங்க, அது எந்த அளவுக்கு செயல்படுதுன்ட்டு அதெல்லாம் எடுத்து கலெக்டிவாக இவங்க எடுத்து ஃபார்ம் பண்ண போகிறாங்க அப்படின்ட்டு இவங்களுடைய தேர்தல் அறிக்கைகளெல்லாம் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். இது எப்படி சார் ஒர்க் அவுட் ஆகும்? குறிப்பாக பாஜகவுடைய வாக்குறுதிகள் அப்படின்னு பார்த்தோம்னா மக்கள் விரோத வாக்குறுதிகளை தான் அவங்க வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அவங்களுடைய அரசியல்னு பார்த்தோம்னா ஒரு மக்களுக்குள்ளே பிளவு ஏற்படுத்தக்கூடிய அளவில் நாங்கள் காமன் சிவில் கோடை கொண்டு வருவோம், இந்த மாதிரியான அயோத்தியில் ராமர் கோயில் கட்டுவோம், இந்த காஷ்மீருக்கான சிறப்பு அந்தஸ்தை ரத்து செய்வோம், இந்த மாதிரியான வாக்குறுதிகளாக தான் கொடுத்து தான் வந்திருக்காங்க. அதை தாண்டி அவர்கள் மக்களுக்கு ஒரு அரசியல் ரீதியாக ஒரு பயனுள்ள ஒரு இது கொண்டு வராங்க அப்படின்னு பார்த்தோம்னா திராவிட இயக்கத்தினுடைய திராவிட மாடல் வாக்குறுதிகளை அவங்க எடுத்துகிட்டு போனது தான். இப்போ பெண்களுக்கான திட்டம், மகளிர் உரிமை திட்டம் இருக்கு இல்லையா, அந்த ஒரு திட்டத்தை தான் எடுத்துகிட்டு போய் மகாராஷ்டிராவில் மற்ற மாநிலங்கள்லாம் கொண்டு போய் சொல்லிகிட்டு இருக்காங்க. இது தமிழ்நாட்டில் திமுக செய்தது, அதற்கு பிறகு கர்நாடகா மாநிலத்தில் காங்கிரஸ் செய்தது. அதை இந்தியா முழுவதும் மற்ற எல்லா கட்சிகளுமே கையில் எடுத்துகிட்டு போய் மகளிர் உரிமை திட்டத்துக்கான ஒரு விஷயத்தை கொண்டு போகிறாங்க. அதே மாதிரி மகளிர் விடியல் பயணம் திட்டமாக இருக்கட்டும், இது போன்ற விஷயங்கள் எல்லாமே இங்கேருந்து கொண்டு போகிறது தான் இது. ஆனால் இதில் இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம் இருக்குது. இதில் நம்மளுடைய திட்டங்களில் இந்த நான் முதல்வன் போன்ற விஷயங்கள்லாம் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம். அதன் மூலமாக பல்வேறு மாணவர்கள் எல்லா தரப்பு இதுலேயும் நீங்கள் ரேஷியோலையும் சாதிய படிநிலை, பொருளாதார படிநிலை எல்லா தரப்புல மாணவர்கள் அதனால் பயன்பெற்றிருக்காங்க. இது போன்ற விஷயங்களை அவங்க எடுத்துகிட்டு போகல, எடுக்க முடியாது, எக்ஸிக்யூட் பண்ணல. ஏன்னா வேண்டுமென்று, ஏன்னா ரொம்ப தெளிவாக, ஏன்னா அங்கே பட்டியலின மக்கள் பழங்குடியின மக்கள் முன்னுக்கு வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு சூழ்நிலை, அறிவு மட்டும் அவங்களுக்கு போயிடக்கூடாது, ஆமாம் கொஞ்சம் கூட வரக்கூடாதுங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்காங்க. ஆகவே இந்த மாதிரியான விஷயங்களில் தான் இங்கேருந்து காப்பி அடித்தது தான். இப்போ பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள்லேருந்து கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகளை எடுத்து தேர்தலுக்கு இங்கே கொண்டு வந்தாங்கன்னா என்னவா கொண்டு வர போகிறாங்கன்னு தெரியாதா? அதனால் இன்னொன்று குறிப்பாக தமிழிசை தொடர்ந்து பல தோல்விகளை பார்த்த ஒரு தலைவர். அவங்க தலைமையில் திமுகவுக்கு எதிராக ஒரு கட்சியாகவே உருவெடுக்க முடியாமல் தான் அவங்க ஒரு மாற்று வாய்ப்பு வழங்கப்பட்டது. இப்போ அவங்க ஒரு தேர்தல் வாக்குறுதியை கொடுக்குறாங்க. பொதுவாக தேர்தல் வாக்குறுதி தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எப்படி வழங்கப்படும்னா, திமுக தேர்தல் அறிக்கை எப்போ வெளியே வரும் அப்படின்னு காத்திருப்பாங்க. வந்த உடனே திமுக என்னென்னலாம் சொல்லியிருக்காங்களோ அதில் 500 ரூபா எக்ஸ்ட்ரா போடும்பார் எடப்பாடி. ஜெயலலிதாவோ எடப்பாடி என்ன பண்ணுவாங்கன்னா, திமுக பெண்களுக்கு 1000 ரூபாய் வழங்கப்படும்னா நான் 2000 ரூபாய் தரேன்பார், 1500 தரேன்பார். அவ்வளோதான். எப்படி தரப்போகிறாங்க, என்ன எதுக்காக தராங்க, இந்த மாதிரியான எந்த ஒரு அதெல்லாம் யோசிக்கிறதில்ல. திமுக என்ன சொல்லியிருக்குதோ அதை மக்களுக்கு கவரக்கூடிய திட்டங்களாக எது இருக்கோ அதை நான் கூடுதலாக தரேன்னு சொல்லி தான் இவ்வளோ நாள் வந்துட்டு இருந்தது. நீங்கள் கடந்த 30 ஆண்டு கால தேர்தல் அறிக்கையை பார்த்தீங்கன்னா, திமுக தேர்தல் அறிக்கை விட்டுச்சுன்னா அதற்கு பிறகு தான் அதிமுக வரும். இப்போ மட்டும் இல்லை, திமுக தொடங்கியது 1949ஆம் ஆண்டு, 52ஆம் ஆண்டே தேர்தல் அறிக்கையை திமுக இன்னொரு கட்சியை ஆதரிக்கிறாங்க, கம்யூனிஸ்ட் கட்சியை ஆதரிக்கிறாங்க, தேர்தலில் பங்கு பெறலை. அப்போவே திமுகவுடைய தேர்தல் அறிக்கை வெளியில் வந்துருச்சு. நாங்கள் இந்த இதெல்லாம் முன்வைக்கிறோம், நாங்கள் ஆதரிக்கக்கூடிய கட்சி இதெல்லாம் ஆட்சியை பிடித்தால், அதிகாரத்துக்கு வந்தால் இதெல்லாம் செய்யணும்னு சொல்லி தேர்தல் அறிக்கையை 1952லேயே திமுக தேர்தல் அறிக்கை உணர்ந்துருச்சு. ஸோ அப்படிலாம் இந்த நாட்டுக்கே முதலாக ஒரு தேர்தல் அறிக்கைன்னு ஒன்று இருக்குது. வாக்குறுதிகளை கொடுத்து மக்களிடம் வாக்குகளை வாங்குகிறது அப்படிங்கக்கூடிய ஒரு முறையை கொண்டு வந்ததே இந்த நாட்டில் திமுக தாங்கிறது ஒரு விஷயம். அப்படியேப்பட்ட மாநிலத்தில் இவங்க என்ன வாக்குறுதி கொடுத்து ஜெயிக்க போகிறாங்கன்னு பார்ப்போம். சார், தமிழிசை இன்னொரு விஷயமும் சொல்லியிருக்காங்க, காவிதான் தமிழகத்தை ஆளும், அதுக்கு சாட்சி அண்ணாமலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ணாமலை இங்கே டம்மியாக தானே சார் இருக்காரு, அப்போது உயர்வு நவிற்சனியை போட்டு இவங்க அண்ணாமலையை கலாச்சிருக்காங்கன்னு எடுத்துக்கலாமா? ஆமாம், அண்ணாமலையே தமிழ்நாடு பாஜக தலைவராக இருக்கும்போது நாங்கள் ஆள மாட்டோமா அப்படிங்கிற மாதிரி ஒரு சொல்கிறாங்க. அண்ணாமலைக்கு உள்ள கூறுக்கு ஐக்கிய லெவலுக்கே அப்படின்னு சொல்லி தான் கிண்டல் பண்ணுறாங்க தான் எடுத்துக்க முடியும்னு வச்சுக்கோங்களேன். கூடுதலாக அண்ணாமலை பார்த்தீங்கன்னா அறிவாலயத்தில் இருக்கிற ஒவ்வொரு செங்கலையும் உருவிடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா தமிழ்நாட்டினுடைய மிக முக்கியமான ஒரு அரசியல் கட்சியாக, இந்தியாவினுடைய மிக முக்கியமான ஒரு அரசியல் கட்சியாக, சமுதாய இயக்கமாக இருக்கக்கூடிய திமுகவினுடைய தலைமை செயலகம் இருக்கக்கூடிய
அலுவலகம் இருக்கக்கூடிய அண்ணா அறிவாலயத்தை செங்கலாக பெயர்த்து எடுப்பேன்னு பேசுகிறான்னா அவனுக்கு வந்து எவ்வளோ தூரம் வந்து அறிவு இருக்குங்கிறத புரிஞ்சுக்கணும். இது வந்து திமுக தொண்டர்களுடைய இரத்தத்தால் கட்டப்பட்ட ஒரு கோட்டை. அண்ணா அறிவாலயத்தை கட்டுறதுங்கிறது எதனால் அந்த முடிவு கலைஞர் வராரு? அந்த முடிவுக்கு கலைஞர் இன்றைக்கு வராரு. அன்றைக்கு சுயமரியாதை உணர்வுக்கு காரணமாக தான் வந்து இந்த இயக்கம் தோன்றியது. சுயமரியாதை உணர்வு காரணமாக தான் அண்ணா அறிவாலயம் கட்டப்பட்டது. 86 வந்து நீங்கள் திமுகனுடைய சட்டமன்ற எதிர்கட்சி அலுவலகத்தில் வந்து விரட்டப்படுறாங்க. எம்ஜிஆருடைய ஆட்சி காலத்தில் வந்து பொருட்களை தூக்கி வெளியில் போடுறாங்க. அன்று கலைஞர் வந்து கடுமையான கோபத்தில் வந்து உட்கார்றாரு. அப்படி இருக்கும்போது கலைஞரிடம் வந்து முதலுக்கு காசை கொடுத்து அந்த பின்னாடி பொருளாளராக இருந்த திரு ஆற்காடு வீராசாமி அவர்கள் நம்ம வந்து அண்ணா சாலையில் இடம் வாங்கி போட்டிருக்கோம், அந்த இடத்துல வந்து நம்ம கட்டடம் கட்டலாம்னு சொல்லி அதன் மூலமாக அதற்கு பிறகு மாவட்ட செயலாளர்கள் பூரா வந்து மக்களிடம் போய் துண்டேந்தி வசூல் பண்ணி தொண்டர்களிடம் பணம் பெற்று அதை வந்து கட்சிக்கு கொடுத்து அதன் மூலமாக கட்டப்பட்டது தான். அந்த நேரடியாக வந்து அம்பானிகிட்டையும் அதானிகிட்டையும் பணம் வாங்கிட்டு கட்சி இன்னும் இந்த அறிவாலயத்தை வந்து கட்டிட்டு இப்போ ஒரு RSS உடைய அலுவலகத்தை புதுப்பிச்சிருக்காங்க 10,000 கோடி போட்டு. அந்த மாதிரி அதெல்லாம் எவன்ட்டையும் காசு மொத்தமாக முதலாளிகிட்ட வந்து எலக்ட்ரல் பாண்டு வாங்குற மாதிரியோ இடி ரைடு விட்டுலாம் வந்து காசு வாங்கலை. அறிவாலயம் கட்டப்பட்டது வந்து திமுக தொண்டனுடைய காசில். அந்த தொண்டனுடைய காசை வந்து காசில் கட்டப்பட்ட ஒரு அறிவாலயத்தினுடைய இதில் வந்து நீ செங்கலை தொட முடியுமா? அறிவாலயத்தில் இருக்கக்கூடிய ஒரு கைப்பிடி மண்ணை கூட ஒன்றால் அள்ள முடியாது. நீ சொல்லி தேதியை அறிவிச்சு விட்டு வாதான் நம்ம வந்து பொதுவாக கேட்க முடியும். நீ தேதியை அறிவிச்சுட்டு நீ செங்கல் அல்ல ஒரு கைப்பிடி மண்ணை கூட எடுக்க முடியுமா வந்து பாருங்க. புள்ள கூட பிடுங்க முடியாது. அதுதான். ஏதாவது இன்னைக்கு அந்த அறிவாலயத்தினுடைய அந்த நிதிக்காக ஒவ்வொரு மாவட்ட செயலாளரும் போட்டி போட்டாங்க, யார் வந்து அதிகமாக நிதி கொடுக்குறதுன்னு சொல்லி. சென்னை மாவட்ட செயலாளர் 11 லட்சம் கொடுத்து அன்றைக்கு வந்து இப்போ பெரிய அளவில் டிஆர் பாலு அவர்களுக்கு பணம் கொடுத்தாங்க. திருச்சி மாவட்டத்துக்கும் சென்னைக்கும் போட்டியாக இருந்தது. பல்வேறு மாவட்ட செயலாளர்கள் போட்டி போட்டாங்க. அந்த அளவுக்கு மக்களுடைய போய் திமுகவுக்கு தலைமை அலுவலகம் அண்ணா சாலையில் அண்ணா அறிவாலயம், அதுதான் வந்து மிக முக்கியமான விஷயம். அந்த அண்ணா சாலையில் அண்ணா அறிவாலயத்தை கட்டுவதற்கு திமுக எவ்வளோ கஷ்டப்பட்டது. அதை கட்டியதற்கு பிறகு வந்து அந்த அறிவாலயத்தை எந்த அளவுக்கு வளர்த்தெடுத்து வருகிறது. இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளில் இப்படி ஒரு அலுவலகம் செயல்படுமா அப்படிங்கிறதுக்கு எடுத்துக்காட்டு தான் அண்ணா அறிவாலயம். அந்த அறிவாலயத்துக்குள்ள என்னென்ன இருக்குன்னு தெரியுமா? ஒரு நூலகம் செயல்பட்டு இருக்கே தெரியுமா? அதில் எவ்வளவு மாணவர்கள் வந்து ரெஃபரன்ஸுக்கு வந்து ஆய்வுக்காக வந்து மாணவர்கள் படித்து கொண்டு இருக்கிறாருன்னு தெரியுமா உனக்கு? காசுப்பிள்ளை நூலகத்துடன் இணைந்த பேராசிரியர் நூலகம் உள்ளே இருக்குது தெரியுமா? இது மாதிரியான எத்தனையோ விஷயங்கள். ஒரு கண் மருத்துவமனை உள்ளே இயங்கிட்டு இருக்குது, இலவச கண் மருத்துவமனை இயங்குது தெரியுமா? அது தினமும் வந்து எத்தனை பேர் வந்து இலவச கண் மருத்துவமனை சிகிச்சை எடுக்கிறாங்க. தினம்தோறும் வந்து அறுவை சிகிச்சை நடக்குது. இதெல்லாம் உனக்கு தெரியுமா? எது தெரியும்? அறிவாலயத்தை பற்றி உனக்கு என்ன தெரியும்? அறிவாலயத்தை பற்றி செங்கலாக எடுப்பேங்கிற நீ பேசுகிற. நீ அறிவாலயத்தை முன்ன பார்த்துருக்கியா? உள்ளே நுழைஞ்சிருக்கியா? கால் வச்சிருக்கியா? அதற்கான அடிப்படை தகுதியாவது உனக்கு இருக்கா? இப்படி தான் நம்ம கேட்கணும்னு தோணுது. சார், திமுகவுடைய வாக்கு வங்கி வந்து அதிகமாயிட்டு இருக்கு, நாளுக்கு நாள் அதிகமாயிட்டு இருக்கு அப்படின்ட்டு இந்தியா டுடே ஓட்டர்ஸுடைய கருத்து கணிப்பு வந்து சொல்லியிருக்கு. இப்போ தேர்தல் வச்சா கூட வந்து திமுக ஜெயிக்கும் அப்படின்ற மாதிரி அந்த கருத்து கணிப்பில் வந்து வெளிவந்திருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அதிமுகவுடைய வாக்கு வங்கியுடைய சதவீதம் குறைஞ்சிருக்கு. இல்லை, இதில் ரொம்ப குறிப்பாக நம்ம ஒரு விஷயமா மகிழ்ச்சியாக இருந்தாலும் திமுக 2024 வாங்கின வாக்கை விட இப்போது வந்து 6 மாதங்களில் வந்து திமுகவோட வாக்கு கூடி இருக்குது அப்படிங்கிற ஒரு செய்தி வந்து ஒரு மகிழ்ச்சியான செய்தியாக இருக்கும். கிட்டத்தட்ட அது உண்மையாக தான் வச்சுக்கோங்களேன். ஏன்னா வந்து ஈரோடு இடைத்தேர்தலில் 74 விழுக்காடுக்கு மேலே வந்து திமுகவினுடைய வாக்கு வந்துருச்சு. கிட்டத்தட்ட 75 விழுக்காடு வாக்குகள். அப்படின்னா ஒரு எதிர்கட்சியாக வேறு யாராவது போட்டிட்டு இருந்தாலும் கூட வந்து ஒரு 50% ஓட்டுகளுக்கு மேலேயே திமுக வாங்கி தான் வந்து வெற்றி பெற்றிருக்கும்ன்ற மாதிரி சொல்லலாம். ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய முதலமைச்சருடைய கரிஸ்மா, அவருடைய மக்களை ஈர்க்கக்கூடிய தன்மை, அவருடைய செயல்பாடு, அவருடைய அரசினுடைய செயல்பாடு, குற்றம் இல்லாத ஒரு மாநிலமாக தமிழ்நாடு இருக்குது. ரொம்ப முக்கியம். நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா செய்திகளில் சிறு குற்றங்கள் மட்டும்தான் வந்து இது பண்ணுறோம். பெரிய குற்றங்களோ பெரிய கொலைகளோ எதுவுமே கிடையாது. தனிப்பட்ட நபர்களுக்குள்ள கூடிய பிரச்சனை. ஒரு பெண்ணை ஒரு 2 ஆட்டோ டிரைவர் வம்பளுத்தானா 2ஆவது நாள் கைது செய்யப்படுறாங்க. அந்த ஆட்டோ டிரைவர் கைது செய்ய, இதெல்லாம் வந்து தனிப்பட்ட குற்றங்கள். இது வந்து ஒரு பிளான்டு இதோ இதெல்லாம் கிடையாது. நீங்கள் சென்னை மாநகரத்துக்குள்ளே வந்து கொலைங்கிறதே நடக்கிறது கிடையாது, கொள்ளை சம்பவம் கிடையாது, பெண்களுக்கு பாதுகாப்பாக இருக்கக்கூடிய ஒரு நகரமாக இருக்குது கோயம்புத்தூரில். ஆனால் ஊடகங்கள் என்ன பண்ண முடியுதுன்னா, பெரிய சம்பவங்கள் நடக்காதனால, பெரிய விபத்துகள் நடக்கலை, பெரிய சம்பவங்கள் நடக்காத காரணத்தால் சின்ன விஷயத்தை பெண்ணை பின்தொடர்ந்த வடமாநில எவ்வளோ தண்ணியை போட்டு பின்னாடி வந்திருக்கேன், அவ்வளோதான். இது ஒரு சம்பவம். ஆனால் அதனால் அதுக்கு பின்னாடி என்ன நடந்துச்சு? அந்த பெண்கள் பாதுகாப்பாக உள்ளே போயிட்டாங்க.
ஆனால் அவன் சிசிடிவியில் மாட்டிக்கிட்டான், இனிமேல் எங்கேயும் போக முடியாது, அவனை பிடிச்சி இன்னும் அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. இதுதான் வந்து இந்த மாநிலத்தினுடைய இதெல்லாம் வந்து மக்கள் கவனிக்கிறாங்க. தங்கள் ஒரு சொத்தை பதிகிறோமா, நாங்கள் ஒரு வீட்டை விற்கிறோமா, ஒரு சொத்து வாங்குறோமா, ஒரு வீடு கட்டுறோமா, எந்த பிரச்சனையும் இல்லை. தங்களுடைய எல்லண்டோ பிரச்சனை கிடையாது, சட்ட ஒழுங்கு பிரச்சனை சரியாக இருக்குது. இது எல்லாவற்றையும் அனுபவிக்கிறதுனால தான் மக்களுடைய செல்வாக்கு முதலமைச்சருக்கும் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கும் அதிகரிச்சிருக்கு. ஆனால் இதில் கூடுதலாக நம்ம இன்னொரு விஷயத்தையும் நம்ம கவனிக்கத்தக்கணும். நம்ம வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும்போது இன்னொன்றையும் பார்க்கணும். பாஜகவுக்கு ஓட்டு சதவீதம் வந்து 21 போட்டிருக்கேன். என்னங்கடா இது, ஒரு அதாவது நீங்கள் வந்து ஏறி இருக்கு, குறைந்தபட்சம் நியாயம். நம்ம பாஜகவுக்கு ஏறி இருக்கலாம், ஏன்னா தொடர்ந்து 3 முறையாக ஒரு ஒன்றியத்தில் ஒரு கட்சி ஆட்சியில் இருக்கும்போது அது பணத்தை வந்து பம்ப் பண்ணி அனுப்புகிறாங்க. இங்கே இருக்கக்கூடிய தொழிலதிபர்களுக்கு வரி விலக்கு போன்ற விஷயங்களை காட்டி வந்து ஆசையை காட்டி உள்ளே இழுத்து போடுறாங்க. அதெல்லாம் ரைட்டு தான். அதுக்காக 21% போட்டிருக்கான் பாஜகவுக்கு. தலைகீழாக நின்னாலும் பாஜக வந்து இன்னும் 20 வருஷம் கழிச்சு கூட வாங்க முடியாத ஓட்டு விழுக்காடு வந்து 21%. அப்படி இருக்கும்போது 21% போட்டு காட்டியிருக்காங்க. அந்த இடத்துக்கு நம்ம புரிஞ்சுக்கணும். முதலமைச்சருக்கான ஒரு மக்கள் மீதான மக்களுக்கு வந்து இருக்கக்கூடிய அன்பு, முதலமைச்சர் முகத்தை பார்த்தால் அவர்களுக்கு வரக்கூடிய பூரிப்பு, இது எல்லாமே வந்து 26 தேர்தலில் நமக்கு வந்து ரிசல்ட்டாக கொடுக்கும். திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி தான் அடுத்து இன்னும் 5 ஆண்டுகளுக்கு இருக்குங்கிறத இப்போயே நம்ம வந்து கண்ண மூடிட்டு சொல்லலாம். அதற்கான சூழல் தான் அப்படி இருக்குது. அதை வந்து எல்லோரும் அந்த ஹீட்டை உணர முடியுங்கிறனால அவனும் வந்து இது பண்ணியிருக்கானே தவிர வேறு ஒரு இது கிடையாது. ஆனால் வந்து அதில் ஒரு குயிக்கான விஷயம் என்னென்னா, இப்போ அதிமுக 23%, பாஜக 21% சொல்லி போட்டிருக்காங்கல்ல. அதிமுக வாங்கின 25 28% தான் பாஜகவுடைய ஓட்டே இருக்கே தவிர இவங்களுக்கு தனியாக வந்து வாக்கு சதவீதம் கிடையாதுங்கிறது தான் ஒரு வரலாற்று உண்மை. சார், வருமான வரி திருத்த மசோதாவை இன்னைக்கு தாக்கல் பண்ணியிருக்காங்க. கூடுதலாக வக்பு வாரிய திருத்த மசோதா வந்து கூட்டுக்குழு இன்னைக்கு தாக்கல் பண்ணியிருக்காங்க. ஆனால் எதிர்க்கட்சிகள் எல்லாருமே வந்து வக்பு வாரிய மசோதாக்கு எதிராக வந்து தங்களுடைய எதிர்ப்புகளை வந்து தெரிவிச்சுட்டு தான் இருக்காங்க. ஏன்னா வக்பு வாரியத்தை சார்ந்தவங்க கொண்டு வந்த திருத்தங்களே இதில் கொண்டு வரல. ஆனால் ஒன்றிய அரசு என்னெல்லாம் சொல்லுதோ அந்த திருத்தத்தெல்லாம் பண்ணணும் அப்படின்னும் பொழுது இதை எப்படி ஏற்றுக்க முடியும் அப்படின்றது தான் இவங்களுடைய கேள்வியாக இருக்குது. இல்லை, குறிப்பாக இந்த அரசு வந்து எல்லாமே கண்துடைப்பாக செய்யக்கூடிய அரசு. வக்பு வாரிய திருத்த சட்டத்தை வந்து கொண்டு வரும்போதே வந்து நம்ம வந்து கடுமையான எதிர்ப்பை திமுக உள்ளிட்ட எதிர்கட்சிகளை முன்வைக்கிறாங்க. அப்போ வந்து என்ன பண்ணுறாங்க, ஜாயிண்ட் பார்லிமெண்ட் கமிட்டி பாராளுமன்ற கூட்டுக்குழுக்கு அனுப்புவோம், அவர்கள் வந்து கருத்து கேட்பெல்லாம் நடத்தி அதற்கு பிறகு வந்து நம்ம ஒரு முடிவுக்கு வருவோம். நாங்கள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த கருத்து கேட்பவே வந்து அதிலே இருந்த உறுப்பினர்களை கூட சஸ்பெண்ட் பண்ணாங்க பார்த்தோம். இப்போ என்னென்னா, இப்போ வந்து அவர்களுடைய கடுமையான எதிர்ப்பை மீறி, எதிர்கட்சி காங்கிரஸினுடைய கடுமையான எதிர்ப்பை மீறி வந்து இப்போ வந்து இந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. இதற்கு இடையில் வந்து வருமான வரி திருத்த மசோதாவும் கொண்டு வந்திருக்காங்க. இதெல்லாம் வந்து இந்த அரசு திருந்தவில்லைங்கிறதான் காட்டுது. என்ன தான் வந்து மைனாரிட்டி அரசாக பாஜக அரசு மாறிடுச்சு. 400க்கு அதிகமாக சீட்டில் ஜெயிப்போம் சொல்லி தான் வந்து தேர்தல் சந்தித்தாங்க. ஆனால் வந்து ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட்டாக தான் இந்த அரசு இருக்குது. இந்த சூழலில் கூட வந்து பார்த்திங்கன்னா இவர்கள் திருந்துவதற்கான எந்த இதுவும் கிடையாது. ஒரு எதாச்சுதிகார போக்கோடு தான் நடந்துகிட்ருக்காங்க. இவர்களுக்கு ஆதரவு அளிக்கக்கூடிய சந்திரபாபு நாயுடு போன்ற, நிதிஷ்குமார் போன்ற ஆட்களை தான் நம்ம வந்து குறை சொல்லணும். ஏனென்றால் இவர்கள் இன்று சிறுபான்மை மக்கள் மீதான தொடுக்கப்படும் தாக்குதலை வேடிக்கை பார்க்குறாங்க. அவர்கள் சிறுபான்மை மக்களுடைய வாக்குகளை வாங்கி தான் வந்து ஆட்சிக்கு வந்தவங்க. சிறுபான்மை மக்களுடைய வாக்குகள் வந்து பீகார்லேயும் இருக்குது, இங்கேயும் இருக்குது. இதெல்லாம் வந்து நம்ம வந்து பார்க்கணும். இப்போ கும்பமேளாவில் என்ன நடந்துகிட்டு இருக்குது, ரயில்களை பூரா வந்து அது வந்து ஒரு நீங்களாம் பார்த்தீங்கன்னா பீகார் பாட்னா ரயில் நிலையத்தை காட்டுறாங்க. அவ்வளவு மோசமாக இருக்குது. இப்படி ஒரு ரயில் நிலையத்தை இந்த தமிழ்நாட்டில் எங்கேயுமே பார்க்க முடியாது. இத்தனைக்கும் ரயிலில் வந்து ஒழுங்காக டிக்கெட் வாங்கிட்டு பயணிக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு. 5 ரூபா டிக்கெட்னாலும் வரிசையில் நின்று வாங்குகிறான். இப்படி ஒரு மாநிலம். அதே மாதிரி இந்த தமிழ்நாடு முழுக்க ஓடக்கூடிய ரயில்கள்லேருந்து நீங்கள் வரக்கூடிய இந்த வருமானம் இருக்குது பார்த்தீங்களா, டிக்கெட் வாங்காத வருமானம் மிக குறைவு. ஏன்னு கேட்டிங்கன்னா எல்லா பேரும் டிக்கெட் வாங்கி தான் போகிறாங்க. இப்படி ஒரு மாநிலத்தில் நம்ம இருக்கோம். ஆனால் அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஏசியில் போகிறவனை கல்லை விட்டு அடித்து ஏசியை உடச்சி விட்றான். அது எப்படி அதாவது ஏற்கனவே அங்கே பனிக்காலம், அந்த பனிக்காலத்தில் அவன் ஏசி பெட்டியில் பயணம் பண்ணுறது இப்போ குளிர்லேருந்து என்னை காப்பாற்றிக்கிறதுக்காக. எவ்வளவு குரூரமான மனசு இருந்தால் அவன் ஏசி பெட்டி ரயிலை அந்த கண்ணாடியை உடச்சி விடுவாங்க. இதை வந்து ஒரு வேலையாகவே செஞ்சு வீடியோ எடுத்து ரீல்ஸ் போட்டுட்ருக்காங்க. அவங்களுடைய அறிவு இவ்வளவுதான். இவர்களை ஆள்வது வந்து பாஜக போன்ற கட்சி வந்து இவர்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வந்துருக்கு. அப்படி இருக்கக்கூடிய சூழலில் இது மாதிரியான மசோதாக்களை வந்து மக்கள் விரோத மசோதாக்களை கொண்டு வந்து கடுமையான எதிர்ப்புகளை மீறி கொண்டு வருவதுங்கும்போது இவர்களுக்கு ஆதரவு கொடுக்க கட்சி தான் வந்து துணை போகிறாங்க. வருங்காலத்தில் இவர்கள் தான் வந்து வரலாற்றுக்கு வந்து பதில் சொல்லணும். சந்திரபாபு நாயுடுவாக இருக்கட்டும், நிதிஷ்குமாராக இருக்கட்டும், இவர்களை போன்றவர்கள் சிறுபான்மை மக்களுக்கு செய்யக்கூடிய துரோகங்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய காலம் வந்து வரத்தான் போகுது.
சார் எல்லா துறைகளிலுமே வந்து பெண்களுக்கான ஒரு இடம் வந்து கொடுக்கப்பட்டு தான் வருது. இப்போ அந்த போக்குவரத்து துறை அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னா ரொம்ப கம்மியாக தான் நடத்துனர் ஓட்டுநரை வந்து பெண்களாக வந்து பார்க்க முடியுது. இப்போ ஒரு புதுசாக ஒரு செய்தியும் வெளிவந்திருக்கு. 150 சென்டிமீட்டர் உயரமுள்ள பெண்கள் வந்து நடத்துனருக்கான பணிக்கு வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. மகளிர் மத்தியில் எந்த அளவுக்கு இது வரவேற்பு பெறும்னு நினைக்கிறீங்க? 160 வந்து குறைச்சிருக்காங்க. 160ங்கிறது சராசரி உயரமாக இருந்தது நடத்துனர் பணிக்கு. அதை வந்து பெண்களுக்கு அது பெண்களும் நடத்துனர் பணிக்கு வரலாங்கிற ஒரு இது கொண்டு வராங்க பார்த்தீங்களா. ஆண்கள் மட்டுமே செய்து இருந்த வேலையில் பெண்களை உள்ள நுழைக்கிறாங்க. இதில் ரொம்ப நீங்கள் முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டியது, ஒரு நடத்துனருடைய வேலையை வந்து வெறும் டிக்கெட்டுக்கு கொடுக்குறது மட்டும் கிடையாது. ஒருவேளை அந்த பேருந்தினுடைய டயர் வந்து பஞ்சர் ஆயிடுச்சுன்னா ஸ்டெப்னியை வந்து எடுத்து கொடுக்குறதுலேருந்து அந்த ஓட்டுநருக்கு ஸ்டெப்னியை மாற்றுறதுக்கு உதவியாக இருக்கிறதும் நடத்துனருடைய வேலை தான். அந்த உடல் தகுதியோடையும் பெண்கள் இருக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து எது பெரியார் ஆசைப்பட்டாரோ அந்த இடத்துக்கு தான் இந்த அரசு செயல்பட்டுருக்கு. இப்படியான ஒரு விஷயத்தை பற்றிலாம் வந்து நீங்கள் வந்து வட மாநிலங்கள்லேயோ வேறு மாநிலங்கள்லேயோ சிந்தித்து கூட பார்க்க முடியாது. இன்னும் சொல்லப்போனால் இப்போ வந்து நவீன காலத்தில் குறிப்பாக கடந்த 30 ஆண்டுகளாக நம்ம முட்டைலாம் சத்துணவு கொடுக்க ஆரம்பித்ததுக்கு பிறகு பெண்களுடைய உயரம் கூடியிருக்குது. சராசரி உயரம் என்பது பெண்களுடைய உயரம் வந்து கூடியிருக்கு. கிட்டத்தட்ட ஆண்களுக்கு ஈக்குவலாக வந்து பெண்களும் வந்து உயரமாக தான் இருக்காங்க. இப்போ இருந்தாலும் போன தலைமுறையில் சேர்ந்தவர்கள் 25 ஆண்டுகளுக்கு முன்பாக பிறந்தவர்கள் 30 ஆண்டுகளுக்கு முன்பாக பிறந்தவர்கள் அவர்களை கவனத்தில் கொண்டு அவர்கள் வேலை வாய்ப்புகள் உள்ளே வரணும்னா அப்போ அவர்களுடைய சராசரி உயரத்தை வச்சு தான். ஏன்னா அன்றைக்கி வந்து பெரிய புரோட்டீன் உணவுலாம் கிடைக்கல. அவங்களுக்கு கிடைச்சது கூழோ கஞ்சியோ அன்றைக்கி இருந்தது, அல்லது இட்லி தோசையோ அது மாதிரியான ஒரு உணவு தான் கிடைச்சது தவிர நல்ல சத்தான ஒரு இன்றைக்கி பிராய்லர் கோழி கிடைக்கிது பார்த்தீங்களா, இது மாதிரியான ஒரு சத்தான ஒரு உணவு கிடைக்கல இன்றைக்கி கிடைக்குதுங்கும் போது வந்து பெண்களோ மற்ற குழந்தைகளும் சராசரியாக 2 பாலினமும் ஒரே உயரத்துக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நம்ம இருக்கோம். ஆனால் இந்த அரசு என்ன பிளான் பண்ணுறாங்கன்னா இந்த வேலைக்கு வரப்போகிறவங்களே 25 வயசுக்கு மேற்பட்டவங்க தான், 20 வயசுக்கு மேற்பட்டவங்க தான். ஸோ இப்போ இவங்க வந்து இவங்களுடைய உயரத்தை கணக்கிட்டு நம்ம குறைச்சி கொடுக்கணும்னு சொல்லி இது பண்ணுறாங்க. இப்படி ஒரு அதாவது சமூக ரீதியாகவும் அறிவியல் ரீதியாகவும் ஒரு அரசு சிந்திக்கக்கூடிய அரசாக தான் இந்த அரசு இருக்குதுங்கிறது தான் இந்த அறிவிப்பின் மூலமாக நம்ம தெரிஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு உண்மை. சார், மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுடைய 72வது பிறந்த நாளை ஒட்டி கழக அணிகளுக்கிடையே வந்து ஒரு கிரிக்கெட் டோர்னமெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது சிறப்பாக நடந்துட்டு இருக்கு. நாளைக்கு ஈவினிங் வந்து அதை ஆரம்பிக்கிறாங்க. சாட்டர்டே சண்டே வந்து சிறப்பாக அது வந்து நடக்கிறதுக்கு அதை பற்றி இப்போ பார்க்கலாம். ஸோ இந்த கிரிக்கெட் டோர்னமெண்ட்டுடைய ரிஹர்சல்ஸ்லாம் வந்து இப்போ இங்கே போயிட்டுருக்கு. ஸோ இதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக நம்ம கூட பேசுகிறதுக்காக கழக விளையாட்டு மேம்பாட்டு அணியுடைய துணை செயலாளர்கள் நம்ம கூட இருக்காங்க. அவங்கள சந்திக்கலாம். வணக்கம் சார். சார், கழக அணிகளுக்கு இடையே வந்து ஒரு சூப்பரான கிரிக்கெட் மேட்ச் வந்து நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணிட்டுருக்கீங்க. எத்தனை டீம் சார் இதில் இருக்காங்க? மாண்புமிகு முதலமைச்சரும் கழக தலைவருடைய பிறந்தநாளை முன்னிட்டு 72வது பிறந்தநாளை முன்னிட்டு திமுக விளையாட்டு மேம்பாட்டு அணி சார்பாக இது மாபெரும் கிரிக்கெட் போட்டி, பகலிரவு கிரிக்கெட் போட்டியாக எங்களுடைய அணி செயலாளர் திரு தயாநிதி மாறன் அவர்களின் முன்னெடுப்பில் நமது துணை முதலமைச்சரும் இளைஞர் அணி செயலாளருமான அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய வழிகாட்டுதலின்படியும் இந்த மாபெரும் கிரிக்கெட் போட்டி பகலிரவு போட்டியாக நடைபெற இருக்கிறது. இதில் பார்த்திங்கன்னா 16 ஆண்கள் அணியும் 4 பெண்கள் அணியும் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். அணி நிர்வாகிகள் எல்லாம் ஒரு உத்வேகத்தோட இது வந்து ஒரு நட்பு திருவிழாவாக தான் இதை பார்க்குறாங்க ஆக்சுவலாக. ஸோ இதில் வந்து போட்டி வின் பண்ணணும் அப்படிலாம் இல்லாமல் இதை வந்து ஒரு உறவு பாலமாக, அதாவது அணி நிர்வாகிகளுக்கு இடையில் கழகத்தில் இதுதான் ஃபஸ்ட்டு இப்படி ஒரு முன்னெடுப்பு எடுத்திருக்கிறோம். எல்லோரும் டென்ஷனாக ஒவ்வொரு இதில் சுற்றிட்டு இருக்கிற சமயத்தில் இதை வந்து ரொம்ப ரிலாக்ஸ்டாக கொண்டுட்டு போகணும் அப்படிங்கிற நோக்கத்தில் கொண்டுட்டு போகிறதுனால விளையாட்டு வீரர்கள் அதில் அந்த அணியில் உள்ள விளையாட்டு வீரர்களும் இருக்காங்க. அதுக்காக ட்ரெயின் ஆகி பண்ணிட்டு இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. சார், முதலமைச்சர் அவர்கள் இளைஞர் அணி செயலாளராக இருக்கும் பொழுது எந்த அளவுக்கு இந்த அணி சிறப்பாக இருந்ததுன்றதை நம்ம பார்த்தோம். இப்போ வந்து துணை முதலமைச்சர் அவர்களுமே வந்து மிக சிறப்பாக செயல்பட்டு இருக்காரு. அதாவது திமுக கழகத்தை நோக்கி வரக்கூடிய அந்த மாணவர்கள் இளைஞர்கள் வந்து கழக பணியை தாண்டி அவங்களை என்கேஜிங்காக வச்சுக்கணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரியான ஆக்டிவிட்டிஸ் பண்ணுறீங்க அப்படின்னு எடுத்துக்கலாமா? கண்டிப்பாங்க. இப்போது நம்ம மாண்புமிகு துணை முதலமைச்சர் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டராக பதவியேற்று இதில் நிறைய சேஞ்சஸ், தமிழ்நாடு ஃபுல்லாக நிறைய சேஞ்சஸ் இருக்குது. யங்ஸ்டர்ஸ்க்கான ஸ்போர்ட்ஸில் இன்வால்வ் ஆகிறதுக்கான நிறைய வழிகள் அவர் முன்னெடுக்கிறாரு. ஸ்போர்ட்ஸில் நீங்கள் வீரர் ஆகிறதுக்கு முன்னாடி முதல்ல ஸ்போர்ட்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். இப்போது இவர் எடுத்துருக்கிற ஸ்டெப்ஸ் பார்த்திங்கன்னா அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸை யங்ஸ்டர்ஸை வந்து ஐடென்டிஃபை பண்ணுறாரு. ஃபஸ்ட்டு பண்ணி அந்த இன்ட்ரெஸ்ட்டை கோச்சஸ் மூலிமா டெவலப் பண்ணுறாரு.
அவங்களுக்கான ஃபெசிலிட்டேட் பண்ணி அந்த ஃபெசிலிட்டியை கொடுத்து அவங்களுக்கான கம்ஃபர்ட் ஜோனில் கொண்டு வந்து முதல்ல அந்த கான்ஃபிடென்ஸை கொடுத்து இவர் ஒரு 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 தாய் அவங்க குழந்தைய எப்படி நர்ச்சர் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி அவங்கள ஐடென்டிஃபை பண்ணி இவர் பண்ணுறாரு. ஸோ டெஃபினட்டாக யங்ஸ்டர்ஸ் மத்தியில் அது ஒரு பெரிய வரவேற்பாக இருக்குது. இது நம்ம அணிக்குள்ளே வரணுன்றது அதுக்கு அப்பாற்பட்டு அதை மீறி யங்ஸ்டர் ஸ்போர்ட்ஸில் இன்வால்வ் ஆகணும். ஏன்னா இப்போ நிறைய டைவர்ஷன்ஸ் இருக்குது, நிறைய அவங்க இன்ட்ரெஸ்ட்டு வந்து நிறைய விஷயத்தில் போகலாம். ஸோ அவங்கள வந்து அந்த டைவர்ஷன் இல்லாமல் அவங்கள கரெக்டாக லீட் பண்ணுறதுக்கான ஒரு இதுவாக இவர் எடுத்திருக்காரு. அது இல்லாமல் இப்போது தமிழ்நாடு ரெப்ரசன்ட் பண்ணி போகிற யங்ஸ்டர்ஸு முந்திய விட இப்போ ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக போகிறாங்க. நமக்கு எங்கள் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் இருக்கார், டெப்யூட்டி சிஎம் இருக்காருன்ற ஒரு கான்ஃபிடென்ஸ். நாங்கள் எந்த ஸ்டேட்டில் போய் ஆடினாலும் அவங்க ஒரு கர்வத்தோட போகிறாங்க. இப்போ நீங்கள் சொன்னோன்னே ரீசெண்டாக நடந்த ஒரு விஷயம் தான் ஞாபகம் வருது. பஞ்சாப்ல நினைக்கிறேன் கபடி போட்டிக்காக போயிருந்தாங்க. அங்கே ஒரு கலவரம் மாதிரியான சுச்சுவேஷன் வந்தோடனே துணை முதலமைச்சர் கிட்ட இருந்து ஃபோன் வருதுன்னொடனே அந்த நம்மளுடைய விளையாட்டு வீராங்கனை முகத்தில் வந்து ஒரு ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்து தெரிஞ்சு. கண்டிப்பாக அதுதான் நான் ட்ரைங் டு கன்வே. அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் இப்போ நிறைய இருக்குது. அந்த கேமில் மெயின் கான்ஃபிடன்ஸ் தான். பாதி கேம் பயத்திலேயே சில பேர் வந்து இதாகிடும். அவங்க பொட்டென்ஷியல் அவங்க கம்ஃபர்டபுள் ஆடுறதுக்கான கான்ஃபிடன்ஸு நம்ம கவர்மெண்ட்டு நம்ம துணை முதல்வர் நிறைய அது கொடுக்குறாரு. அது இல்லாமல் அவங்களோட ஃபேமிலிஸ் ஹை இன்சென்டிவ்ஸ், அந்த பரிசு அவங்களுக்கு கிடைக்கிறது, அந்த இன்சென்டிவ்ஸ், அவங்க கேமுக்கான அந்த ரெக்கக்னிஷன் எல்லாமே அதை நிறைய பண்ணுறாங்க. இதை வந்து எங்கள் அணி மூலியமாக எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் தமிழ்நாடு ஃபுல்லாக எங்கள் அணி எங்கள் மாண்புமிகு செயலாளர் அண்ணன் தயாநிதி மாறனோட ஆலோசனைப்படி எங்கள் அணி தொடங்கி பார்த்தீங்கன்னா ஒரு 2 இயர்ஸ் தான் இருக்கும். இது ரொம்ப ஒரு ஒரு குழந்தை அணி. இதை தொடங்கப்பட்டதே வந்து எங்கள் நம்ம டெப்யூட்டி சிஎம் ஓட பிறந்தநாள் அன்றைக்கி தான் இது தொடங்கப்பட்டது. அதிலிருந்து பார்த்தீங்கன்னா த்ரூ அவுட் தமிழ்நாடு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 200க்கும் மேற்பட்ட ஸ்போர்ட்ஸ் நிகழ்ச்சிகள் நடந்துக்கிட்டு இருக்கு. எவ்ரி மந்த் எதனா ஒரு கான்ஸ்டியூவன்சியில் ஒரு 2 மேட்சாக நடந்துகிட்டு இருக்கும் நம்ம கழக விளையாட்டு மேம்பாட்டு அணி சார்பாக. ஸோ எங்களுக்கு அணிகளும் உற்சாகமாக இருக்காங்க. எங்களால் யங்ஸ்டர்ஸை ஈஸியாக ரீச் பண்ண முடியுது. இப்போ இந்த விளையாட்டு மேம்பாட்டு அணியுடைய துணை செயலாளர்களாக நீங்கள் இருக்கீங்க. நீங்களுமே வந்து விளையாடுறீங்களா? எப்படி ஒரு பிளேயராக இருக்கீங்களா இந்த போட்டியில்? இல்லைங்க, நாங்கள் இதில் என்ன டிசைட் பண்ணோன்னா எங்கள் அணி செயலாளர் சொன்னது என்னென்னா மற்றவங்களுக்கு சான்ஸ் கொடுக்கணும். இப்போது எல்லா தமிழ்நாடு ஃபுல்லாக டிஸ்ட்ரிக்ட் கோஆர்டினேட்டர்ஸ் இருக்காங்க, மாவட்ட அமைப்பாளர் இருக்காங்க. அவங்களுக்குள்ள ஒரு செலெக்ஷன் மேட்ச் எடுத்து அவங்கள இன்வால்வ் பண்ணி அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுன்றதுனால நாங்கள் அந்த ஆர்கனைசிங் கமிட்டி மட்டும் நாங்கள் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு நாங்கள் பண்ணுறோம். சார், இப்போது கழக இளைஞர் அணி செயலாளர் அப்புறம் விளையாட்டுத்துறை அமைச்சராக அவர் வந்து பயங்கர பிஸியாக இருந்தாலும் இந்த கழகத்தில் இருக்கக்கூடிய மற்ற அணிகள் மேலே எந்த அளவுக்கு அவர் கவனம் செலுத்துறாரு, என்ன மாதிரியான அட்வைஸ் வந்து துணை முதலமைச்சர் வந்து கொடுப்பாரு, எந்த அளவுக்கு உங்கள் மேலே கவனத்தோடு இருக்காரு சார்? அவர் எல்லா அணியுமே என்ன பண்ணுதுன்னு அவர் பார்த்தீங்கன்னா என்ன நடக்குதுன்னு அவருக்கு எல்லாமே தெரியும். மினிட் பை மினிட் தெரியும். அதே மாதிரி எங்களோட அணி செயலாளர் அண்ணன் தயாநிதி மாறனும் கூட எங்களுக்கு எங்கள் துணை செயலாளர்லாம் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு ஃப்ரீ ஹேண்ட் கொடுத்துருக்காரு. அதே மாதிரி தான் எல்லா அணிலையும் இருக்குது. பட் எங்களோட எக்ஸ்பீரியன்ஸை நாங்கள் ஷேர் பண்ணுறோம். அவர் வந்து எல்லா விஷயத்துலையுமே இன்வால்வ்டாக இருப்பார். அவருக்கு பார்லிமெண்ட்டில் இருந்தாலும் சரி, இங்கே இருந்தாலும் சரி, நாங்கள் என்ன மீட்டிங்கில் என்ன பேசுகிறோம், என்ன டிஸ்கஷன், அவர் எவ்ரிடே அவர் இந்த அப்டேட் போயிடும். அவரோட சஜஷன்ஸ் எங்ககிட்ட கொடுப்பாரு. ஸோ எங்களை ஒரு ஃப்ரெண்ட்லியாக ஒரு செயலாளர்ன்ற அப்பாற்பட்டு எங்களை ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக எங்களை அவ்வளோ ஒரு ஃப்ரீ ஹேண்ட் கொடுத்து எங்களோட ஐடியாஸை வரவேற்று அவர் எங்களை நல்லா நடத்திக்கிட்டு இருக்காரு. ஸோ இதுக்கு எல்லாமே முக்கிய காரணம் முதல்ல எங்கள் துணை முதலமைச்சர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான், மற்றும் எங்களது அணியின் செயலாளர் தயாநிதி மாறன் அவங்களோட வழிகாட்டுதல் படி தான் இந்த அரேஞ்ச்மெண்ட் எல்லாமே நடக்குது. நாங்கள் சொன்ன மாதிரி இது ஒரு 2 வயசு குழந்தை தான் எங்கள் அணி. நாங்கள் எப்போ கூப்பிட்டாலும் எங்கள் செயலாளர் வந்து டெப்யூட்டி சிஎம்ஐ எப்போ கூப்பிட்டாலும் ஒரு நிகழ்ச்சி இருக்குன்னு கூப்பிடும் போதெல்லாம் அவருக்கு இருக்கிற அரசியல் வேலை, மக்கள் பணி, இதுக்கு மத்தியில் எப்படின்னா ஒரு டைம் ஒதுக்கி எங்களோட எல்லா ஈவெண்ட்டும் யூத் விங்கை எப்படி பார்க்குறாரோ அதே மாதிரி ஸ்போர்ட்ஸ் விங்குக்கு அவர் அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து எங்கள் நிகழ்ச்சிகள் எல்லாத்துக்குமே வந்துடுவார். இப்போ இதுலேயும் பார்த்தீங்கன்னா கப் அண்ட் வில்லிங் அவர் தான் பண்ணுறாரு. அதே மாதிரி எங்கள் ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூஷனுக்கும் வரேன்னு சொல்லியிருக்காரு. ஸோ இது எல்லாமே எங்களுக்கு ரொம்ப ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்குது. ப்ளஸ் பிளேயர்ஸ்க்கும் ரொம்ப என்கரேஜ்மெண்ட்டாக இருக்குது. இப்போ இந்த ஏற்பாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா அண்ணன் தயாநிதி மாறன் வழிகாட்டல் படி நடந்துக்கிட்டு இருக்குது. எங்கள் துணை செயலாளர்களை ஒரு கட்டுக்கோப்பாக அவருக்கு அடுத்து வழிகாட்டுறது எங்கள் அண்ணன் கௌதம் அவர்கள். அவரும் ஒரு துணை செயலாளர். நாங்கள் 6 துணை செயலாளர்கள். வாசிம் ராஜா, திரு கார்த்திக் அவர்கள், திருமதி நிவேதா ஜெசிகா அவர்கள், எஸ்ஆர் பார்த்திபன் எக்ஸ் எம்பி அவர்கள், மிஸ்டர் சுரேஷ் அண்ட் மைசெல்ஃப்.
எங்களை வந்து ஒரு ஆர்கனைஸ்டாக கொண்டு போகிறது, எங்களுக்குள்ள ரொம்ப ஒரு ஃப்ரெண்ட்லியான ஒரு அட்மாஸ்ஃபியரை கொடுத்து ரொம்ப ஒரு காம்படிஷன்லாம் இல்லாமல் எல்லாமே ஒன்றா ட்ராவல் பண்ணக்கூடிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்து எங்களை நல்ல ஒரு வழிகாட்டின்னு சொல்ல ஒரு சீனியர் மோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்டு எங்கள் அண்ணன் கௌதமுக்கும் இந்த காணொலியாக நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டோம். ஃபைன் சார், திரும்ப நாளைக்கு இதே நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். மீண்டும் நாளை இரவு 9:30 மணிக்கு அரசியல் பேட்டை நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி.